எல்லா முஸ்லிம்களும் மூமின்களாக இருக்க மாட்டார்கள். ஆனா எல்லா மூமின்களும் முஸ்லிம்களாக இருப்பார்கள். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாம் என்ற அற்புதமான ஒரு மார்க்கத்தை சமுதாய மக்களுக்கு இறைவன் வழங்கி இருக்கின்றார். இஸ்லாம் என்பது இன்றைக்கு நேரத்தில் உருவாகிய மார்க்கம் கிடையாது, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உருவெடுத்த மார்க்கமும் கிடையாது. இஸ்லாம் என்பது ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபிகள் நாயகம் வரை, நபிகள் நாயகம் முதல் இறுதி நாள் வரைக்கும் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம் தான் இஸ்லாம். அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்கள் எல்லாரும் இருக்கின்றோம். இஸ்லாத்தில் சொல்லப்படுகின்ற சட்ட திட்டங்கள் அது ஒரு அற்புதமான முறையில நெகிழ்வூட்டக்கூடிய வகையிலும் இதனுடைய சட்ட திட்டங்கள் அமைந்திருக்கின்றன. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் காலத்துக்கு காலம் ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் பலதரப்பட்ட சட்டங்களை கொடுத்திருக்கின்றான். காலத்துக்கு காலம் எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அத்தனை நபிமார்களும் அந்த காலத்துக்கு ஏற்ப அந்த மக்களுக்கு ஏற்ப சட்ட திட்டங்களை சொல்லி இருக்கின்றார்கள். இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனை வழங்கி அல் குர்ஆன் மூலமாக அதை தெளிவுபடுத்தும் வகையிலே ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரத்தோடு இந்த சமுதாய மக்களுக்கு அற்புதமான விதத்திலே சட்டங்களை வழங்கி இருக்கின்றார். அந்த அடிப்படையில இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரையில் முஸ்லிம்கள் என்றும் மூமின்கள் என்றும் இரு வகையாக இருப்பார்கள். எல்லா முஸ்லிம்களும் மூமின்களாக இருக்க மாட்டார்கள். ஆனா எல்லா மூமின்களும் முஸ்லிம்களாக இருப்பார்கள். வித்தியாசம் இருக்கின்றது. ஏன் இப்படி ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னால், முஸ்லிம்களை பொறுத்தவரையில பெயர் அளவில் செயல்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்துல்லா, முகமது, அப்துல் ரஹ்மான், அல்லது ஃபாத்திமா, ஆயிஷா இது போன்ற பெயர்களை வைத்துக் கொண்டு 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வந்து சொல்லுவார்கள், நோன்பு பிடிப்பாங்க, இன்ன பிற அமல்களை செய்வார்கள். ஆனால் முஸ்லிமாக மட்டும்தான் இருப்பார்கள், மூமினாக இருக்க மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், அந்த முஸ்லிம்கள் ஏதோ மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றவில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்துக்கு வழங்கிய 5 கடமைகளை நிறைவேற்றினால் போதுமானது. இந்த ஒரு மனநிலையில முஸ்லிம்கள்ல பல பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் இஸ்லாத்தில் எப்படி இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டுமோ அப்படி பின்பற்றாமல் ஏதோ என்று தாண்டோடித்தனமாக பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத சடங்கு சம்பிரதாயங்கள், அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தராத சில வழிமுறைகளை மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழிமுறைகளை, அந்த காரியங்களை பின்பற்றினால் அல்லாஹ்விடத்திலே நன்மை கிடைத்துவிடும், அல்லாஹ் நமக்கு கூலியை தந்து விடுவான், இதனால இதை செய்வதனால மறுமையில வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த இஸ்லாமிய சமுதாய முஸ்லிம்கள் வந்து ஒரு சாரார் அவங்க பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். இவங்களை பொறுத்தவரையில இவங்க மூமின்கள் கிடையாது. மூமின்கள் என்று கூட நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன? அல்லாஹ் சொன்ன வரம்புக்கு அடிப்படையில, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு காட்டி தந்த வழிகாட்டலின் அடிப்படையில அவர்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறார்?
என்னிடமிருந்து உங்களுக்கு நேரான பாதை வரும், உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் நான் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டுதலை நாங்கள் பின்பற்றி வாழ்கின்ற போதுதான் அவன்தான் உண்மையான மூமின், அவங்கதான் உண்மையான முஸ்லிம். அவன் உண்மையான ஒரு மூமின், ஒரு உண்மையான ஒரு முஸ்லிம். இவர்களுக்கு அளவுக்கு என்னவென்றால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை சொன்னார்களோ அதை மட்டும் பின்பற்றக்கூடியவர்கள். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதை பின்பற்றினால் அவங்க மூமின் கிடையாது, முஸ்லீமா இருப்பாங்க. இந்த பேரளவுக்கு முஸ்லிம்.